சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்தும் சாலை வசதிகள் இல்லாத குக்கிராமம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி மணமேல்குடி தாலுகா நெற்குப்பம் ஊராட்சியில் உள்ள குடுவையூர் கிராமம் சாலை வசதி இல்லாத குக்கிராமம். மெயின் சாலையில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடுவையூர் கிராமத்திற்கு சாலை வசதி இல்லை என்று அக்கிராம மக்கள் சுமார் 100ற்கும் மேற்பட்ட தடவை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இல்லை என்றும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பு செய்வதாக பதாதைகள் வைக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்த அரசு அதிகாரிகள் தேர்தல் முடிந்த பிறகு உங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தும் இன்று வரை சாலை போடவில்லை. அவர்கள் சொன்ன வாக்குறுதி காற்றில் பறந்த கதைதான் என்று அக்கிராமவாசிகள் கூறுகின்றனர். இந்த தகவல் அறிந்து உடனடியாக எங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தரவில்லை என்றால் வாழ வசதி இல்லாத இக்கிராமத்தில் வாழ்வதை விட வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே குடியேறி வாழப் போகின்றோம் என்று கிராம மக்கள் கூறுகிறார்கள். இந்த கிராமத்தில் மழை பெய்துவிட்டால் எந்த ஒரு வாகனமும் எங்கள் கிராமத்திற்குள் வர இயலாது என்றும், மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல இயலாது என்றும், எங்கள் கிராமத்தில் யாருக்கேனும் உடல்நிலை சரியில்லை என்றாலும் மழைக்காலத்தில் கட்டில் வைத்துதான் தலையில் சுமந்து 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்றும் அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே 100 குடும்பங்கள் வாழும் குடுவையூர் கிராம மக்களுக்கு சாலை கிடைக்குமா? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா நெய்ப்போ ஒன்றியம். இந்த குடுவையூர் கிராமத்தில் 20-25 வருஷமாக இந்த ரோடு இப்படி தான் நடக்குது. நாங்கள் லேடிஸுக மழை நாளையில் ஆனால் நாங்கள் என்ன வாயை விட்டு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நிலமையில் இருக்குது. எங்களுக்கு ரோடு முக்கியம் தேவை. பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியலை. வண்டியை கொண்டாந்து அங்கே ஆலங்கல்ல நிறுத்திட்டு நாங்கள் வர்றாப்புல இருக்குது. இந்த மாதிரி எங்கள் சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு ரோடு முக்கியம். இதுவரை மனு யார்ட்டையும் கொடுத்துருக்கீங்களா? மனு நிறையா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் மனு எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபோட்டோவை எடுத்துக்கோம், வீடியோவில் அனுப்பியிருக்கிறோம். இப்போ போய் தாலுகா ஆஃபீஸில் மணமன்குடியில் நாங்கள் மண்ணெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எதுவுமே நடவடிக்கை இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. உங்கள் பேருமா? புஷ்பராணி, குடுவையூரில் புஷ்பராணி. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா நெய்க்குப்பை பஞ்சாயத்து. இந்த குடுவையூர் கிராமத்தில் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு சாலை வசதி இல்லை. நாங்கள் 1000 இலக்கெலாம் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து அரசியல் அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு நடைமுறை எதுவுமே சரியில்லை. எங்களுக்கு இந்த சாலையை சரி பண்ணி தர சொல்லி நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு நாங்கள் பண்ணோம். திருப்பி நாங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு மறுபடியும் மனு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால மனு கொடுக்க சொல்கிறாங்க என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எங்களுக்கு இந்த மீடியாக்காரவங்க எங்களுக்கு மற்ற இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த சாலை வசதி பண்ணி தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த சாலையை சரி செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் எங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம். எங்களுக்கு இதுக்கு மேலே தேவையே இல்லை. ஒரு சாதாரணமாக யார் வந்தாலுமே, ஒரு முடியாத ஆத்தவ வந்தாலும் யாருமே இந்த சாலையில் யாருமே போக முடியலை, வர முடியலை. எல்லாம் கட்டில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி எங்களோட நிலைமை இருக்குது. நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் செத்துடலாம் பேசாமல். உங்கள் பேர் தம்பி? என் பேர் பிரபாகரன். குடுவையூர் பஞ்சாயத்து 1940 சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் ரோடு வசதிங்கிறது எல்லா ஊர்லேயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லோரும் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் இவ்வளோ ஒரு 50-60 வீடு இருந்தும் பக்கத்தில் இவ்வளவு சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயுமே ரோடு வசதி எல்லாமே இருந்தும் இந்த ஊரில் ஒரு ரோடு வசதிங்கிறது கிடையாது. இங்கே முடியாமல் போனவங்க, ஒரு மாதமாக இருக்கவங்க கூட ஒரு மழை பெஞ்சுன்னா இங்கேருந்து கொண்டு போக கூட சிரமப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே இதை ஒழுங்காக பார்க்கவும் இல்லை. ஆனால் ஓட்டு கேட்டு மட்டும் கரெக்டாக வராங்க. ஆனால் இந்த குறை என்ன அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்க. மற்றபடி ஒரு முடியாமல் இருந்தால் கூட, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே வதியிலையும் இதுலேயும் தான் நடந்தோம். இனி எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இதில் நடக்கணும்னு விருப்பம் இல்லை. அதனால இனி வரப்போகிற சமயமாவது ஒழுங்காக இந்த ரோடு வசதியை செஞ்சு தரணும் கவர்மெண்ட். உங்கள் பேர்? வினோத்.